டாக்டர் சிபியை வந்து எங்களுக்கு ஒரு 5 to 6 இயர்ஸ் மேலே வி ஆர் ட்ராவலிங் வித் ஹிம். ஃபர்ஸ்ட் வந்து மம்மிக்கு ஒரு பேக் பெயின் அண்ட் சர்விக்கல் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் சாரை பார்க்க வந்திருந்தோம். சார் எல்லாம் அசிஸ்ட் பண்ணிவிட்டு ஹி ஹட் கிவன் சம் எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்பைன் தர மேனிப்புலேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாரு. மம்மிக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தாரு. தென் பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் சிஸ்டம் கீபோர்ட் யூசேஜ்னால சம் நெக் பெயினுக்கு வந்து ரிலீஃப் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் ஹி ஆல்சோ கேவ் மீ சம் சஜஷன்ஸ். இப்போ நான் கன்சல்டிங் ஃபார் டேடிக்கு வந்து அகெயின் ஸ்பைன் இஷ்யூஸ் வித் லோவர் பேக் பெயின் அண்ட் ஹேண்ட் பெயின் வந்து ஒரு ஒரு 1 வீக்காக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. நம்னஸ் அண்ட் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. விச் இஸ் ஆல்சோ ரேடியேட்டிங், அவரோட செஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரேடியேட் ஆகிருந்தது. சின்ஸ் லெஃப்ட் சைடுனால கார்டியாலஜிஸ்ட்லாம் மீட் பண்ணோம். ஆல் தட் வாஸ் ரூல்ட் அவுட் அண்ட் இப்போ சார் இஸ் ஐடென்டிஃபைட் சம் கம்ப்ரெஷன். அதுக்கு வந்து டேடிக்கு தெரப்பி கொடுத்துட்ருக்காரு. மேபி டேடி ஒன்று ஆட். அஃப்கோர்ஸ் டாக்டர் வந்து எனக்கு என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு 5 to 6 இயர்ஸாக நல்லா அவங்க மிஸ்ஸஸும் ரொம்ப ஃபேமிலி க்ளோஸாக தான் இருந்தோம். பட் இந்த ஆக்சிப்ளெக்ஸ்ன்றது எனக்கு வந்து உண்மையிலே தெரியாத ஒரு விஷயம். என் டாக்டருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், அதனால் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். வெல்னஸ்லேயும் இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுது. ஸோ அப்படின்னும்போது என்னுடைய ஒய்ஃப் அனுப்பிச்சிருந்தேன். அந்த ரிசல்ட் நல்லபடியாக கிடச்சதுனால நாங்களும் 4-5 பேருக்கு நல்ல பேர் அனுப்பிச்சிருந்தோம். அவங்களும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிசல்ட் கிடச்சிது, நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இதில் ஒரு மேஜிக் அப்படின்னா, வித்தவுட் மெடிசன் வி ஆர் டூயிங்ன்றது ஒரு பெரிய இது தான். ஏன்னா மெடிசன்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹெடேக்கு அண்டு இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பை எக்ஸசைஸ்ன்றதுனால வி கேன் பிலீவ் இட் அண்டு தைரியமாக இருக்கலான்ற ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காங்கன்றது கேள்விப்பட்டு சாரை மீட் பண்ணேன். சாரும் நல்ல ஒரு ஸ்மைலிங் பர்சன் அண்டு டேக் இட் ஈஸி. இதில் வந்து எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்றது தெரிஞ்சது. நானும் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுருந்தேன், அப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. பட்டு இந்த முறை எனக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட்டு தேவைப்படாதுன்னு கார்டியாலஜிஸ்ட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது செஸ்ட் அடிபட்டிருக்குமோன்னு, ஒரு ஹார்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருந்தது. அப்புறம் தான் அவர் கிளியர் கட்டாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணார். இல்லை சார், நீங்கள் வந்து லோ இதில் வரும்போது உங்களுக்கு லெக்கு வந்திருக்குது, இது கவுக்கல் நெக்குன்னும் போது உங்களுக்கு கைக்கு வந்திருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக அந்த நம்னஸ்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போவும் அவர் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்து கொஞ்சம் டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்குறாரு. ஸோ ஒரு 2 வீக்ஸில் ரிசல்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஹோப்ஃபுல்லி வில் டூ பெட்டர் ரிசல்ட்டுன்றது தெரிய வரும். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஆக்சிப்ளஸ்ன்றது வந்து உண்மையிலே ஒரு பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயந்தான். அது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க அவருடைய ரிசல்ட்டுனால கைனால. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டாக்டர் ஆல்சோ. நிறைய பேஷண்ட்டு காமிச்சிருந்தார், இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்றத ஒரு அது ப்ரூவ் பண்ணுறதுக்காக காட்டல. பட் அவர் மேடு சம் இது அந்த டவுட்டு கிளியர் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இட்ஸ் ஓகே, வில் ஃபாலோ வித் இட். ஐ ஹோப் நாங்களும் நல்லபடியாக வருவோன்றது. எனக்கு ஏஜ் 67 ஆகிடுச்சு. ஸோ மெடிசன்லாம் சாப்பிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். இந்த ஆக்சிப்ளஸ்னால் ஓரளவுக்கு எனக்கு நல்லா நடக்கும்னு பார்க்குறேங்க. சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேடம். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே.